வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்ணப்பாவோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய லெவலில் பண்ணணும்னு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பல காரணங்களுக்காக இந்த படமும் வந்து 27ஆம் ரிலீஸ் போது ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் முந்தானத்து வந்து ஹைதராபாத்தில் பண்ணாங்க. அப்போ நான் வந்து சென்னையில் வந்து நம்ம பண்ணுற ஈவெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது எப்படி இருக்கும்னு சொல்லி யோசனை பண்ணி நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நான் அவங்களெல்லாம் சந்திச்செல்லாம் நான் ஐடியா பண்ணேன். அப்புறம் விஷ்ணுகிட்ட சொன்னேன், என்ன அங்கிள் நம்மளே பண்ணிடலாம், நீங்கள் அங்கே கொஞ்சம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே யாரெல்லாம் இருக்கும்போது எடிட்டர் இருந்தாங்க, சம்பத்ராமன் இருந்தாங்க, அப்கோர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் என் அருமை சகோதரர் சக்திவேல் சார் இருந்தாங்க. ஸோ அவங்களாம் வச்சு நாங்கள் பண்ணிடுறோம், என்னதான் இருந்தாலும் கிளிட்ஸ் அண்ட் கிளாமர் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி விருப்பப்பட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்து நான் பார்த்தேன். ஏன்னா சில பேர் கேட்டாங்க, என்ன போன தடவை மதுபாலா வந்தாங்க வரலையான்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி வந்து கேட்டவங்களாம் இருக்காங்க, 3வது ரோல் உட்காந்துருக்காங்க. அதனால் அதுக்கெல்லாம் நான் ஒரு ரெப்ரஸன்டேஷனாக வந்திருக்கேன். அதனால் அவங்களாம் அடுத்த முறை அவங்க வந்து ரிலீஸ் ஆன பிறகு படம் வந்து ப்ரிவியூ ஷோ போடும்போதாச்சும் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மணி அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போ வந்து சரித்திரத்திலையும் சரி இதிகாசங்களையும் சரி நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு சில கதைகளை நாம் சொல்ல மறந்து விடுகிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாததை வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னா, இப்போ பொன்னியின் செல்வன்ற கதையை வந்து எல்லாரும் வந்து போய் பார்க்கணுன்னு நினைக்கிறதுக்கு அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பொன்னியின் செல்வன் கதையை பற்றி எல்டர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியாது. அந்த யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சதான் மணிரத்னம் அந்த படம் எடுத்திருப்பார். கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் நம் வழக்கப்படி அதை வந்து கடவுளை வந்து நம்ம துதித்து வணங்கி நம்ம செயல்பட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுகின்ற கடமையாக இருக்குது. பல பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலத்தின் ஓட்டத்தில் பொருளாதார அடிப்பில் உயரும்போது நான் சொன்னேன், இப்போ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் கூட காந்தி யாருன்னு கேட்டாலும் கேட்டுருவாங்க. ஏன்னா நவ் தேர் ஸோ பிஸி மேக்கிங் மணி, எக்கனாமிக் க்ரோத், தேர் க்ரோத் இன் லைஃப். அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, எல்லாத்தையும் இதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன அவசியம், எதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து இந்த மாதிரி கலை உலகத்தில் இருக்கும்போது கலை மூலமாக ஒரு சினிமா மூலமாக இப்போ வந்து உதாரண சக்தி சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வனை எல்லாரும் பார்க்கணும், இதை வந்து பிரம்மாண்டமாக திரையில் சொல்லும்போது அந்த கதையை போய் பார்க்கின்ற ஆர்வத்தை தூண்டும் போது அதை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி கண்ணப்ப நாயனாரை பற்றி இந்த திரைப்படத்தை பார்த்த பிறகு ஓஹோ இப்படி ஒரு பக்திமான் இருந்திருக்காரா சிவபக்தவன் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இந்த படம் இருக்கும். ஆனால் பக்தி என்பது அவரவர்கள் மனதிலே தோன்றுகின்றது தான். அந்த பக்தி பரவசமோடு இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு படமாக இது அமையும் சொல்லி இந்த படத்தை அவங்களுடைய ஆதரவோடு மக்கள் ஆதரவோடு இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை பார்த்தாலும் உங்களுடைய வியூ உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் தியேட்டர் உள்ளே உட்காந்துக்கிட்டு மொபைலில் மச்சான் உள்ளே வந்துடாதரா படம் நல்லா இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்கிறனால என்ன ஆகிடுதுன்னா உங்கள் வியூ மே பி டிஃப்ரெண்ட். இங்கே இருக்க சில ஆடியன்ஸ் வந்து பிரபாஸ் இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம், சில பேர் மோகன் பாபு இருக்கான்னு படம் பார்க்க வந்திருக்கலாம். ஸோ உங்கள் வியூவில் இந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை அவங்கவுங்க போய் திரையரங்குக்கு போய் ரிலீஸ் ஆகிற எந்த படமாக இருந்தாலும் அவங்க வியூவுக்கு விட்டுட்டிங்கன்னா இந்த திரையுலகம் சிறப்பாக இருக்குன்னு கூறி வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி இந்த கண்ணப்பா திரைப்படம் சிறப்பாக வருவதற்கு அந்த தயாரிப்பாளர் மோகன் பாபு, விஷ்ணு, இதில் உழைத்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன், சொல்லி விடைபெறுகின்றேன். இது கேட்கணும் கேளுங்க. இந்த முருகன் மாநாடு போல, ஏன்னா நான் வந்து ஹைதராபாத் போயிட்டு வந்தேன். முருகன் நூல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என் கழுத்தில் வந்து எல்லாமே இறைவனை வச்சிட்ருக்கேன், இறைவனை வணங்குகின்ற நான். அதனால் அங்கே நான் போகிறதுக்கு வந்து பாஸ் வந்து விவிஐபி பாஸ் வந்து வர சொல்லி என்னால் போக முடியல. வர 7க்கு வந்து ஒரு பதிவு செய்து அனுப்பியிருந்தேன், பார்த்திருப்பீர்கள் அன்பு தோழர் என்று நினைக்கிறேன். அவங்கள தான் தேடிட்டு இருந்தேன் நான். சொல்லுங்க பாஸ். அப்படி சொல்லலடா, ரிவ்யூ பண்ணாதீன்னு உங்களை சொல்ல முடியுமா பாஸ்? நான் படம் பார்க்க போகிறவங்கள சொல்கிறேன், படம் பார்க்க போகிறேன். நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது வந்து கடமை. நீங்கள் வந்து யூஆர் தேர் அஸ் அ ஃபிலிம் கிரிட்டிக், யூ கோன்ட் சே த ட்ரூத் அண்ட் ட்ரூத் என்னது நீங்கள் சொல்லலாம். படம் பார்க்க போகிறவங்க கூடமாக போயிட்டு உள்ள இந்த வழி உங்களான்னு சொல்லி நீங்களாக சொல்ல போகிறீங்க? நீங்கள் அப்படி சொல்ல போகிறது இல்லையா? நீங்கள் கருத்துக்களை பதிவுகின்ற சேனல் வச்சுருப்பீங்க, இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்பீங்க, அது வேறு. நான் என்ன சொல்கிறேன், பார்க்குறவங்க வந்து பார்க்கட்டும்னு சொல்கிறேன். ஹெல்த்தியாக இருக்குது, இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்குது. இந்த படத்துக்கு சொல்லலைண்ணா, எந்த படமாக இருந்தாலும் சென்று உங்கள் கருத்துக்களை உங்களோட வைத்துக்கொண்டு போய் பார்க்கட்டுமேன்ற வேற ஒன்று இருக்குது. பார்க்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னா நான் கேன் ஃபோர்ஸ் எனிபடி. கருத்தை கொண்டு பதிவு பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.